இருந்தாலும், அந்த நாமத்திற்கு முன்பாக எவ்வளவு வல்லமைகள் இருந்தாலும், அந்த நாமத்திற்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிசாசின் வல்லமைகள் இருந்தாலும், எல்லா அந்த அதிகாரங்களையும் வல்லமைகளையும் இயேசு என்கிற ஒரே நாமம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எந்த பில்லி சூனியம் இருந்தாலும், எந்த செய்வினை இருந்தாலும், எந்த மாந்திரம் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆவிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர்கள் தேசங்களை அசைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு நாமம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த இடத்துல ஜெபித்து கடந்து போக போறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையான மகிமையை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா? அல்லேலூயா. என்ன அவருடைய நாமம்? பரிசுத்தமானது. அல்லேலூயா. நம்ம ஏசாயா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பலமாய் ஹல்லேலூயா. அதிசயமான நாமத்தை நாம் எல்லாரும் ஆராதித்து வருகிறோம். அதிசயமான நாமத்தை நாம் எல்லாரும் நம்பி வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சம்பவம் இயேசுவின் நாமத்தை குறித்து வேதத்துல ஒரு இடத்துல அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். எல்லாரும் கவனமாய் கேளுங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு அவங்க போகும் பொழுது தேவாலயத்துல பிச்சை கேட்கும்படியாய் தன் தாயின் கருவிலேயே சொப்பானியாய் பிறந்த